ஹதீஸ் கலை ஹதீஸ் நூல்கள் எப்படி திரட்டப்பட்டது என்ற செய்திகளை பார்த்து வருகிறோம். அப்ப துவக்கமாக அந்த ஊர்ல உள்ளவங்க ஹதீஸுகளை திரட்டினாங்க. பிறகு அதை தொகுத்து என்ன செஞ்சாங்க, அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க வேற ஒரு வகையாக அவங்க திரட்டினாங்க. அவங்க எப்படி திரட்டினாங்கன்னா அந்த சஹாபாக்கள் வரிசையில தொகுத்தாங்க. அதுல இந்த சஹாபாக்களுடைய சொல்லு, தாபியன்களுடைய சொல்லு இதெல்லாம் நீக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டா, மூன்றாவது தலைமுறையில உள்ளவங்க புகாரி, முஸ்லிம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச 6 கிதாபு சொல்லுவாங்க இல்லையா, புகாரி, முஸ்லிமு, அபுதாவுது, திருமதி, நசை, இப்னு மாஜா, பஸாரு, இவங்களெல்லாம் என்னன்னு கேட்டா 2 வேலைகளை செய்யறாங்க. ஒன்னு இந்த துவக்கப்பட்ட அந்த ஹதீஸுகளை இவங்களும் போய் தேடி எடுத்து ஆய்வு செஞ்சு பாடத்தலைப்பின் கீழே கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த முஸ்னத் அஹ்மது ஹம்பலை எடுத்தீங்கன்னா இந்த தலைப்புல ஹதீஸ்னு எடுக்க இயலாது. அபூபக்கர் அறிவித்த ஹதீஸ்னு எடுத்தா நம்ம தேடக்கூடிய தலைப்பை என்ன செய்ய முடியாது, பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. தொழுகைன்னு தலைப்பு எடுத்துக்கிறது, தொழுகை ஹதீஸையா ஒரு இடத்துல கொண்டு வர்றது. அந்த தொழுகையிலே பல பாடம் இருக்கும். உழு செய்யறது, உழு முறிக்கிறது, தக்பீர் கட்டுறது, ருக்கு செய்யற முறை, ஒரு தலைப்பா ஹதீஸுகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 3ஆம் தலைமுறையில உள்ள அறிஞர்கள் இதை இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு எளிதாக்கி கொடுக்கணும். இது ஓரளவுக்கு அவங்க திரட்டி இருந்தாலும் இது அதிக பயன் தரக்கூடியதாக இல்ல, மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய வகையில இல்ல என்று நீங்க இந்த 6 கிதாபை பார்த்தா அப்படி இருக்கும். புகாரி எடுத்தாலும் முஸ்லிம் எடுத்தாலும் வியாபாரம், திருமணம், கொடுக்கல் வாங்கல், குற்றவியல் சட்டம், நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்துன்னு இப்படிதான் என்ன செய்யும் அந்த நூல்கள்லாம் தலைப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்தை தேடி எடுக்கும்போது அந்த பாடத்துல போய் எடுத்துக்கிறோம். அப்ப இவங்க சஹாபாக்கள் வரிசையும் கணக்கில் எடுத்துக்கிறல, ஊர்வாசிகள்ங்கிற கருத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளல. இவங்க எதை எடுக்கிறாங்கன்னா மெசேஜ், அதுல என்ன கருத்து இருக்கிறது என்கிற அடிப்படையில் இவங்க புகாரி, முஸ்லிம் எல்லாம் ஹதீஸுகளை தொகுக்கிறாங்க. இதுதான் முதல்ல இந்த மாதிரி தலைப்பின் கீழே வந்ததுனால மக்கள்கிட்ட பிரபலியமாகுது. ஹதீஸ் அது யூஸ் இல்லாம இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை தேடி எடுக்கிறதுக்கு உதவியா இருந்தா தான் மக்கள் அதுல போய் ஆர்வம் காட்டுவாங்க. மொத்தத்தையும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சாதான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். 30,000 ஹதீஸ் அவர் தொகுத்திருக்கிறாருன்னா 30,000த்துல விரல அசைக்கிறது எங்க இருக்குன்னு இப்படி கண்டுபிடிக்கிறது, ருக்கு செய்யற முறை எங்க இருக்குன்னு எங்க கண்டுபிடிக்கிறது, அது அங்கங்க கிடக்கும். 2000 ஹதீஸ்லயும் இருக்கும், 3024 ஒண்ணு இருக்கும், 7000 ஒண்ணு இருக்கும், இப்படி இருக்கு. இது யாராலையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தேடி எடுக்கவும் முடியாது, ஒரு செய்திக்காக வேண்டி அனைத்தையும் படிக்கவும் முடியாது. அப்ப அவங்களெல்லாம் ஒரு ஆவணத்துக்கு உதவுமே தவிர, அவங்க செஞ்ச வேலைகள் ஒரு ரெக்கார்டு, ஒரு ஆவணமாக உதவுமே தவிர பொதுமக்களுக்கு அமல் செய்யக்கூடியவங்களுக்கு உதவாது. அப்ப இதெல்லாம் திடீர்னு இவரையா ஃபேமஸ் ஆனா இருக்கிற விளங்கிக்கிறணும். இதுக்கு பல சேவைகள் எல்லாரும் செஞ்சிருக்கும் பொழுது அது ஏன் புகாரிங்கிறவர் மட்டும் திடீர்னு நிக்கிறாரு, அவர் 256ல மூத்தா போறாரு. அப்ப ரொம்ப ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் தலைமுறை பிந்தின ஒரு ஆள் தான். இவருடைய நூல் அப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம், முஸ்லிம், திருமதி இவங்களுடைய இது காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க எல்லாருமே முதல்ல கவனித்தது என்னன்னு கேட்டா, பாடத்தலைப்பின் கீழே ஹதீஸுகளை தொகுக்கணும். அப்ப இதுவும் கஷ்டமான வேலை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க யாரிடத்திலிருந்து படித்தார்களோ அந்த ஆசிரியர்களிடமிருந்து, அகமது இப்னு ஹம்பல்கிட்ட இவர் படிச்சிருக்காரு. புகாரி பூரா நீங்க தேடி பார்த்தீங்கன்னாலும் அகமது இப்னு ஹம்பல்கிட்ட இருந்து ஒரு ஹதீஸ் கூட இருக்காது. எனக்கு அகமது இப்னு ஹம்பல் சொன்னார்னு என்ன இருக்காது, ஒரு ஹதீஸ் கூட இருக்காது. இவர் அகமது இப்னு ஹம்பல்கிட்ட அவர்கிட்ட செய்திகளை படிச்சாலும் இவர் திரட்டுவதற்கு என்ன செய்யறாருன்னா, அந்த அகமது இப்னு ஹம்பல் யார்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்ட இவரும் கேட்கக்கூடிய காலத்தில் இருக்கிறார். அப்ப அகமது ஹம்பலை சொல்லணும். அகமது இப்னு ஹம்பலும் இவர் உஸ்தாது மாணவரா இருந்தாலும் ஒரு 10 வயசு முன்ன பின்ன இருக்கிறாங்க. அகமது இப்னு ஹம்பல் ஒரு செய்தியை சொல்றாருன்னா அவர் யாரிடத்துல கேட்டு சொல்றாரோ அந்த ஆளை இவரே பார்க்க முடியும், புகாரியை பார்த்துட முடியும். அவர் அங்க போய் கேட்டுருவாரு. இவற்றையும் கேட்டுக்கிட்டாலும் என்ன செய்வாரு, ஒரு ஆள் குறையுதுல, இவர் சொல்லி அவர் சொன்னார்னு சொல்வதை விட அவரிடத்திலே போயிட்டா நல்லா இருக்குமா இல்லையா? அதனால நீங்க புகாரி முஸ்லிம் தேடி பார்த்தீங்கன்னாலும்
எனக்கு அகமது இப்னு ஹம்பல் அறிவித்தார்னு ஆரம்பிக்கிற ஹதீஸ் ஒண்ணு கூட இருக்காது. ஆனா அவருடைய மாணவர் இவர் அகமது இப்னு ஹம்பல் தான் இவர் படிச்சாரு. படிச்சா கூட அகமது இப்னு ஹம்பல் சொன்னார்னு ஒரு செய்தியை கூட காண முடியாது. அப்ப இதுல என்ன அதுல கவனத்துல கொண்டாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த அறிவிப்பாளருடைய அளவு குறைக்கணும். இப்ப இவர்கிட்ட கேட்டான்னு வைங்களேன், இவரை சொல்லி அவரை சொல்ல மாட்டார். இவர் விட்டு அவர்கிட்ட போயிருவோமே. ஏன் ஒரு ஆள் கூட இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட 2 பேரும் ஒரே காலத்தில் இருந்தாங்கன்னா மூத்தா போயிட்டா தான் அதை எடுத்துக்கிடுவாரு. இவர் ஒரு காலம் இவர் ஒரு காலம். அவர் வழியே அவர் அறிவிச்சாருன்னா அவர் வழி இல்லை, இவர் தான் இருக்கிறாரு, அவர் இல்லை. அப்ப இவர்கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட போக முடியும். ஆனால் 3 அறிவிப்பாளர் ஒரே காலத்தில் இருக்காங்கன்னு வைங்க, ஒரே காலத்தில் ஒருத்தர் அறிவிப்பாங்க. இவர்கிட்ட இவர் கேட்டிருப்பாரு, இவர்கிட்ட இவர்கிட்ட கேட்டிருப்பாருன்னு வந்தா அவர் இவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட எடுத்துக்கிற மாட்டாரு. உங்களுக்கு யார் சொன்னான்னு அங்க வந்துருவாரு, உங்களுக்கு யார் சொன்னாலும் இங்க வந்துருவாரு, இங்க இருந்து ஆரம்பிப்பார் அவர். அதனாலதான் அவருடைய அறிவிப்பாளர்கள் நம்ம குறைந்த அளவு அறிவிப்பாளர்களுக்குள்ள அது கொண்டு வருவது கொஞ்சம் மெனக்கெட்டார். புகாரி முஸ்லிம் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக உழைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு வகையில இந்த நூல்கள் பிரபலியம் அடைஞ்சது காரணமாச்சு. இது முக்கியமானது. மக்கள்கிட்ட பிரபலியம் அடைகிறதா இருந்தா மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருக்குதோ அப்படித்தானே பிரபலியமாகும். மக்கள் யூஸ் பண்றதுக்கு எளிமையான முறையில நூல்கள் இருக்குமே, ஆனால் அது மக்கள்கிட்ட ஈஸியா சென்றடைஞ்சு எல்லாரும் ஹதீஸ் புக்குகளை எழுதி காப்பி எடுத்து அவங்க பிரிண்ட் போட்டு விற்க முடியாது. அந்த காலத்துல வீட்டிலிருந்து காப்பி எடுத்து அனுமதி வாங்கி எழுதி கொண்டு போய் எல்லாரும் வைத்துக் கொண்டு அவருடைய மாணவர்கள் அடுத்த தலைமுறை கொண்டு போய் இப்படி பரவுனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க தேர்ந்தெடுத்த இந்த தலைப்பு வாரியிலான ஒரு விஷயம். அதுல இந்த 6 பேர்ல புகாரி 6 கிதாப்ங்கிறாங்கல்ல, இந்த சிகாக சித்தாங்கிற பேர்லாம் இதை வச்சுதான் வருது. இந்த 6 பேர் தான் தலைப்பு வாரியா எழுதினவங்க. அதுக்கு முந்தினவங்க எல்லாம் சீனவுட்டா போனது காரணம் என்னன்னா தலைப்பு வாரியா இல்ல. இவங்க தலைப்பு வாரியா எழுதுனதுனால சரியான 6 கிரந்தங்கள்ங்கிற சிகாக சித்தான்னு பேர் இருக்குல்ல, அது நம்மளா கொடுத்துக்கிட்டது, மக்களா கொடுத்துக்கிட்டது. அந்த மாதிரியான அந்த பேர் பிரபலியம் அடைஞ்சது காரணம் இந்த அமைப்பு. இதுல புகாரி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். அவர் என்னன்னு கேட்டா, பொதுவாக ஹதீஸ்ல உள்ளவங்க ஃபிக்குகள உள்ளடக்கத்தில் அதிகமா ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஹதீஸ் துறையில் உள்ளவங்க இது யார் சொன்னான்னு அறிவிப்பாளர் தான் பார்ப்பாங்க. அந்த செய்தியில என்ன இருக்குதோ அதுல என்னென்ன சட்டங்கள்லாம் கிடைக்குமோ அதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. மற்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட். அதாவது சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸ் என்று சொல்றதுதான் இவங்க வேலை. அதை எடுத்து வைத்துக் கொண்டு இதுல இதுக்கு ஆதாரம் இருக்குது, இதுல அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, இதுல இருந்து இப்படி வழங்கலாம், அதுல இருந்து இப்படி வழங்கலாம்னு சிந்திக்கிறாங்களே அவங்க வேற. அவங்க ஆய்வாளர்கள், மெசேஜ் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்று சிலர் இருந்தாங்க. அது மாதிரி சனதுன்னு அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய ஆட்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சிலர் இருந்தாங்க. சிலருக்கு 2 தகுதியுமே இருந்தது. அதுல புகாரிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இவரை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வார்னு கேட்டா, ஆள்லாம் கரெக்டாங்கிறதையும் பார்ப்பாரு, தலைப்பு வாரியா அமைச்சுக்கிடுவாரு. அதுல ஒரு ஹதீஸைய புகாரில் எடுத்தீங்கன்னா 20 இடத்துல இருக்கும். புகாரில் எடுத்தா ஒரே ஹதீஸ 20 இடத்துல 30 இடத்துல 10 இடத்துல 5 ஒரு ஹதீஸ் தான். ஒரே அறிவிப்பாளர்ல ஒரே 7000 ஹதீஸ்ங்கிறாங்க. கழிச்சு பார்த்தா 2000 தான் தேரும். எல்லாத்தையும் ரிப்பீட் எல்லாம் கழிச்சு பார்த்தா எவ்வளவு தேரும்? 2000 தான் அதுல தேரும். அவர் ஏன் இவ்வளவு ஆக்குனாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல 10 சட்டம் கிடைக்குன்னு வைங்க, 10 தலைப்புல கொண்டு போடுவார். ஒரு ஹதீஸ்ல 10 சட்டம் சிந்திச்சு பார்ப்பாரு, இதுல என்னென்ன சட்டம்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு. உதாரணமா இஷா தொழுகையை ரசூலுல்லாஹ் தாமதமாக்குனாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஏன் ரொம்ப மக்கள்லாம் தூங்கி வழிஞ்சாங்க, சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் தூங்கி வழிஞ்சாங்க, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் லேட் ஆக்கி அப்புறமேல் தொழுதாங்க, அந்த ஒரு ஹதீஸ் இருக்கும். இதை என்ன செய்வாரு, இஷாவை தாமதப்படுத்துதல் தலைப்புல கொண்டாந்து போடுவாரு. அதுக்கப்புறம் சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், சிறுவர்கள் தூங்கினாங்க வருதுல, அந்த கருத்துல இருக்கு, அதையும் என்ன செய்வாரு காட்டுவாரு. பள்ளிவாசல்ல தூங்கலாம் தலைப்பு போட்டு அந்த ஹதீஸ் கொண்டாந்து போடுவாரு. ரசூலுல்லாஹ் லேட் ஆக்கணும்னு எல்லாம் தூங்கிட்டாங்க பள்ளிவாசல்ல. அப்ப ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ சும்மா ஒரு தகவலா எடுக்காம என்ன செய்வார்னு கேட்டா, பாடத்தை தலைப்பு கொடுத்துருவாரு. அந்த தலைப்பு கொடுத்தா என்ன அர்த்தம், இந்த கருத்து இதுல இருக்குது. ஒரு ஹதீஸ பல இடத்துல திருப்பி வைப்பாரு. வேலை மனக்கட்டு செஞ்சாரு, நீங்க எடுத்துக்கணும், என்ன தலைப்பு கொடுத்திருக்காரு நீங்க பார்க்கணும். அப்ப இவர் ஒரு ஆய்வாளராகவும் இருக்கிறார். அந்த ஹதீஸுகள்ல இருந்து எத்தனை சட்டம் எடுக்க முடியுமோ, ஒரு பெருநா தொழுகைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், திடல்ல போய் தொழுதாங்கன்னு, இதை பாத்தீங்கன்னா 9 இடத்துல இருக்கும். ஏன் அவ்வளவு இடத்துல இருக்குன்னா 9 வெவ்வேறு செய்திக்கு சொல்லுவார். ஒரு ஹதீஸ் தான். முதல் வரியில ஒரு சட்டம் கிடைக்கும், அதுக்கு தலைப்பா போட்டுருவாரு. 2வது வரியில ஒரு சட்டம் கிடைக்கும்,
அந்த தலைப்பும் இதை மறுபடியும் கொண்டு வருவாரு. இப்படியான ஒரு வகையில புகாரி ஒரு சிறந்து விளங்குகிறது. அதுல என்ன செய்யறாங்கன்னா, அந்த தலைப்பு வாரியா எடுப்பதுல இப்படி கவனம் பெரும்பாலும் செலுத்துறது இல்லையா. ஒரு ஹதீஸ ஒண்ணுல போட்டு அதான் போட்ட மலை ரெண்டாவது சொல்லணும்னு போயிருவாங்க. அதான் முதல்ல போட்டோம்ல 12வது ஹதீஸா போட்ட மலையை 120 சொல்லணும் இப்படின்னு மத்தவங்க எல்லாம் போயிருவாங்க. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, மக்களுக்கு சட்டம் எடுப்பதற்கு தான் அந்த ஹதீஸ்களை நம்ம தொகுக்கிறோம். ஒரு இதுல எத்தனை சட்டம் எடுக்க முடியுதோ அத்தனை கோணத்திலையும் மக்களுக்கு கொடுத்தா தான் அது அவங்களுக்கு நல்லா பயன் தரும், அவங்களுடைய சிந்தனை கூர்மையாகும். அப்படிங்கிற வகையில அந்த புகாரில் அந்த ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மிஞ்சி நிக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இந்த வகையில ஒரு கூடுதலாக என்ன செய்யறாரு, கவனம் செலுத்தினாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த புகாரி முஸ்லிம் அந்த 6 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 4 பேரை விட்டுருங்க. அபூதாவுது, நசை, திருமதி, இப்னு மாஜா இவங்களெல்லாம் ஹதீஸ் ஆய்வு பண்ணி சரியான அறிவிப்பாளர், மோசமான அறிவிப்பாளர்லாம் கவனிக்கக்கூடிய ஆளுக்கு தான். ஆனா புகாரி என்ன அளவுகள் வச்சுக்கிட்டாருன்னா, இந்த சஹீஹுல் புகாரின்னு ஃபேமஸா இருக்கிற ஒரு கிதாபு, இதில் நான் பதிவு செய்யறதா இருந்தால் சஹீஹ்னு தெரிஞ்சா மட்டும்தான் பதிவு செய்வேன். அவர் உறுதியா அவர் என்ன செஞ்சாரு, வேற அவர் மீறி உணர்ந்து இருக்கலாம் பலவீனமானது, அவரே தெரிஞ்சு என்ன செய்ய மாட்டாரு, லைவ் ஆனதை நான் போட மாட்டேன், ஆய்வு செய்வேன். ஆள் சரியில்லைன்னா அந்த ஹதீஸை என்னுடைய இந்த நூல்ல என்ன செய்ய மாட்டேன், பதிவு செய்யவே மாட்டேன் என்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்துக்கொண்டு, இது கூடுதலான வேலை. இது அதாவது முதல்ல தலைப்பு வாரி அமைச்சது அது ஒரு கூடுதலான வேலை. 2ஆம் தலைமுறைக்காரங்க செஞ்சாங்க இல்லையா, சஹாபாக்கள் வழியாக இருச்சாங்க இல்லையா, அதை கூடுதலா தலைப்பு வாரியா அமைச்சது கூடுதல் வேலை. ஒரு ஹதீஸ்லயே பல தலைப்பு கீழே கொண்டு வந்தார, அதுவும் 2வது கூடுதலான ஒரு ஆய்வை காட்டுகிறது. 3வது என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணுவாரு. இன்ன ஆளுக்கு சரியா, யார் சரியில்லை, அவர் பார்த்திருக்கிறாங்களா, சந்திச்சிருக்கிறாங்களா, இவர் அவர்கிட்ட கேட்டது உண்மைதானா, அவர் வரலாறு என்ன, இவர் வரலாறு என்ன, இதுகளையும் திரட்டி வைத்துக் கொண்டு எதெல்லாம் டவுட்டா வருது தள்ளிடுவாரு. இதுல பொண்ண புகாரிங்கிற நூல் என்ன செய்ய மாட்டாரு, இவரை வேற வேற புக்குகள் எழுதியிருக்கிறாரு. அதபுல் முஃப்ரதுன்னு ஒன்னு எழுதியிருக்கிறாரு, அதுல எல்லாத்தையும் எழுதுவாரு, சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும். அது மாதிரிலாம் எழுதினா அது ஃபேமஸ் அடையல. இந்த புகாரிங்கிற பேர்ல சஹீஹுல் புகாரின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பேர்ல கிதாபுக்கு சஹீஹ்னு பேர் வச்சு இருந்தான், அல் ஜாமிஉ சஹீஹ்னு வச்சாரு. சரியான ஹதீசுகளின் திரட்டு. இதுல நான் தவறான ஹதீசுகளை எனக்கு தெரிஞ்சு என்ன செய்யல, நான் வைக்கவே இல்லை. அப்ப நம்ம திருமதி இருக்காருன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார்னு கேட்டா எல்லாத்தையும் எழுதுவாரு. எல்லாத்தையும் எழுதி என்ன செய்வார்னு கேட்டா, அவர் பார்வையில எது சரியோ அது அங்க குறிப்பிடுவாரு, எது தவறு அதையும் குறிப்பிடுவாரு. அந்த நூல்ல எல்லாமே இருக்கும். அந்த நூல்ல இருக்கு, ஹாதா ஹதீசும் சஹீஹுன், இது சரியான ஹதீஸ், இது ஒரு நடுத்தரமான ஹதீஸ், இது பலவீனமான ஹதீஸ் என்ன செய்வாரு, ஓரளவுக்கு அங்கிருந்து குறிப்பிடுவாரு. அப்ப நம்ம அதுல கலந்து இருக்குமோ என்னவாகுது, அது நம்ம தேடி அவர் முடிவு தப்பாவும் சொல்லுவார் சமயம் சில நேரங்கள்ல. இப்படி செஞ்சிருவாங்க. முஸ்லீம் என்பவர் இந்த ஒரு கண்டிஷன்ல உள்ளவர் தான். முஸ்லீம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, சரியானது தான் நான் எழுதியிருக்கிறேன், அதனால புகாரி முஸ்லீம் மற்றவர்கள் டாப்ல நிக்கிற காரணம் அவங்களுடைய அலசல்ல, அவங்களுடைய ஆய்வுல எது தவறு என்று படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு செய்தியும் அதுல பதிவு செய்ய மாட்டாங்க. புகாரில் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களே ஒருத்தர் கெட்டவர் நல்லவர் நினைச்சிருப்பாங்க, அது பின்னாடி உள்ளவங்க சொல்லி ஆய்வு செய்யும் போது நமக்கு தெரிய வரும், நம்ம கழிச்சிக்கலாம். அது ஒரு விஷயம். மனிதர்கள் தானே, புகாரியா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அவர் மனிதர் தானே, அவரும் சில ஆட்களை கெட்டால நல்லா நினைச்சிருக்கலாம், நல்ல ஆளை கெட்டால நினைச்சிருக்கலாம், அப்படியான செய்திகள் இருக்கலாம். ஆனா மற்றவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கே தெரியும் நல்ல ஆள் இல்லைன்னு அதையும் பதிவு பண்றாங்க. அவங்களுக்கே தெரியும் பலவீனமான ஆளு, அதையும் என்ன செய்வாங்க, பதிவு பண்ணுவாங்க. அப்ப திருமதி இப்படி செஞ்சிட்டாரு. நசை, அபூதாவுது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு கணக்கே எடுத்துக்க எல்லாத்தையுமே போட்டாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு எது சரின்னு பட்டுச்சோ போட்டாங்க. லைஃப் ஆனதும் இருந்தது, நான் சஹீஹ மட்டும்தான் இதுல சொல்லி இருக்கிறேன் என்று அவங்களுக்கு கேரண்டி கொடுக்கல. அபூதாவுதோ நசையோ இப்னு மாஜாவோ என்ன செய்யல, இந்த நூலில் நான் சரியானதை மட்டும்தான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லல. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்ததுனாலதான் இந்த 6ல எதிர்த்தா மேல வருது, புகாரி முஸ்லிம் மேல வந்துருது. ஏன்னா அவங்க 2 பேருமே சரியான ஹதீஸை தவிர வேற ஒன்றை நான் எழுத மாட்டேன். அதுக்காக இதுக்குள்ள எல்லா சரியான ஹதீஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. சரியானதை தவிர மற்றதை எழுத மாட்டாரே தவிர
இன்னும் பல சரியான ஹதீஸ்கள் இல்லாம இருக்கலாம். இவர் எழுதுனதோட முடிஞ்சு வச்சுன்னு கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, தவறு என்று தெரிகிற ஒரு ஹதீஸை நான் இதுல எழுத மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தொகுத்தாரு. ஆனால் அவர் விட்ட பல ஹதீஸ்கள் சஹீஹா உண்மையில் இருக்கவும் செய்கிறது. அதுக்கு சில பேர் பின்னாடி வந்து நினைஞ்சாங்க, அது 6ஆம் தலைமுறையில் அதுக்கும் சில ஒர்க்குகள் எல்லாம் பண்ணாங்க. அது இதெல்லாம் சேர்த்திருக்கலாம் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அது பின்னாடி என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது இப்ப ஆனா என்னன்னு கேட்டா, தவறானதுன்னு தெரிஞ்ச ஒண்ணு கூட அவர் போடல புகாரியில. அதனால புகாரியோட அறிவிப்பாளர் வந்துட்டாருன்னு சொன்னாலேயே அதையே ஒரு ஆதாரமா காட்டுவாங்க எல்லாரும். ஒரு ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு பேசும் பொழுது புகாரியோட அறிவிப்பாளர் இவரு, புகாரில அவர் அறிவிச்ச ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்பகமானவருமாங்க. நம்பகமானவருக்கு தனி ஆதாரம் தேடுறதை விட்டுட்டு எதை ஆதாரமா காட்டுவாங்க, இவர் புகாரி அறிவிப்பாளர். இவரு புகாரி அறிவிப்பாளர் என்ன, அவர் அழகா ஃபில்டர் பண்ணி வட்டி கட்டி தான் ஆட்கள் என்ன செய்வாரு, இவர் போடுவாரு. சும்மா ஏனதானம் உள்ள ஆட்கள்லாம் எழுத மாட்டாருங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். அப்ப அந்த வகையில இவங்க 6 பேரும் பாட தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்பு வாரிய அமைத்ததுல இவங்க தனி வழியை காட்டினாங்க. அதுல புகாரி என்ன செஞ்சாருன்னா சரியானதை மட்டும்தான் எழுதுவேன், முஸ்லிம் என்ன செஞ்சாருன்னா சரியானதை மட்டும்தான் எழுதுவேன்டாரு. அதுலயும் அப்ப ரெண்டு சமமா தானே இருக்கணும். புகாரியும் சரியான ஹதீஸை எழுதுவேங்கிறாரு, முஸ்லிமும் சரியான ஹதீஸை எழுதுவேங்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது முதலிடத்தில் எதை வைக்கிறோம், எல்லாரும் புகாரியை வைக்கிறாங்க, நம்மளும் அதை வைக்கிறோம். அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா எது முதலிடத்தில் நிற்கும், புகாரின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டா, சரியானது என்பதற்கு இலக்கணம் எதையெல்லாம் சரியானது ஏத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இலக்கணம் வைக்கிறாங்க. இன்னென்ன மாதிரி இருந்தா சரின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல இப்படி இருந்தாலே போதும்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அவங்க சரியானதுன்னு சொல்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க, தனித்தனி இலக்கணம் வச்சிருக்கிறாங்க. அந்த இலக்கணத்திலையும் இவருடைய இலக்கணம் முஸ்லீமுடைய இலக்கணத்தை விட ஒருபடி மேல இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, மற்ற தகுதிகள் யாவோ சக்தி அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்துல புகாரிக்கும் முஸ்லீமுக்கும் கருத்து வேறுபாடு வரும். என்ன வேறுபாடுன்னு கேட்டா, இப்ப இஸ்மாயில் என்பவர் இப்ராஹிம் இருந்து கேட்கிறாரு, இஸ்மாயில் அறிவிக்கிறாரு, யார்கிட்ட அறிவிக்கிறாரு, இப்ராஹிம் இருந்து அறிவிக்கிறார்னு வருது. இப்படி வந்தா ரெண்டு பேருடைய வரலாறையும் பார்க்கணும். இஸ்மாயில் தான் யாரு, எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு, இப்ராஹிம் தான் யாரு, அவர் எப்ப பிறந்தாரு எப்ப இறந்தாரு, இந்த மாதிரி பார்த்து அப்ப ஒரே காலமா இருக்கிறாங்கன்னு வைங்க. அவர் இறக்குற காலத்துக்கு முன்னாடியே இவர் நெஞ்சார் பிறந்துட்டாரு, பிறந்து ஒரு 15 வயசு அந்த அளவுக்கு அடைஞ்சிட்டாரு. அப்ப கண்டிப்பா அவரை பார்த்திருக்க முடியும். உதாரணம் 80ல ஒருத்தர் மௌத்தா போறாருன்னு வைங்க, 80ல மௌத்தா போயிருக்கும் போது இவர் 65ல பிறந்தாருன்னு வைங்க. முதல் அறிவிப்பாளர் 80ல மௌத்தா போயிட்டாரு, இரண்டாவது அறிவிப்பாளர் 65ல பிறக்கிறாரு. அப்ப அவர் மௌத்தா போன எத்தனை வயசு இவருக்கு, 15 வயசு ஓரளவு கேட்கலாம் தானே. 15 வயசா இவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்த்திருக்கணும், கேட்டிருக்கணும். 5 வயசா இருக்கணும் சரியா வராது. அவர் 80 ஒருத்தர் பிறக்கிறாரு, இவர் 75ல பிறக்கிறாருன்னு வைங்க. 75ல பிறந்து 5 வயசு பிள்ளையாவோட இருப்பாரு, 5 வயசு பிள்ளை என்ன அதிசயம் கேட்கும், அப்ப இது சரி வராது தள்ளிடுவாங்க. அப்ப இந்த விஷயத்துல இப்படி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் சந்திச்சாருங்கிற விஷயம் இருக்குல்ல, இதுல புகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு காலத்தில் வாழ்ந்தது மட்டும் பத்தாது. அதாவது இவர் 80ல மௌத்தா போறாரு, அவர் 60ல பிறக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போதாது புகாரி சொல்றாரு. வேற என்ன வேணும், இவர் அவரை பார்த்தான்னு தனி ரெக்கார்டு கிடைக்கணும். ஒரு காலத்துல வாழ்ந்து பார்க்காம இருக்கலாம்ல, ஒரு காலத்துல வாழ்ந்திருப்பாங்க பார்க்காம இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வகையை கூடுதலாக்குறாரு புகாரி. முஸ்லிம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க, இவர் சொன்னார், இவர் நம்பகமான ஆள் வேற சொல்றீங்க, அவர் சொன்னார்னா அது நம்பிக்கிற வேண்டியதானே, பார்த்திருக்காரு அதுல விளங்கத்தானே செய்யுங்கிறார் அவர். அதாவது அவர்கிட்ட ஒருத்தர் அறிவிச்சாருன்னு சொன்னா எப்படின்னு கேட்டா இப்படி வைங்களேன், இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் அறிவித்தார், இப்படி வருதுன்னு வைங்க. இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் அறிவித்தார். இந்த வழியாக அறிவித்தார்னு சொல்லும் பொழுது அவரை பார்த்திருக்கணுங்கிற அர்த்தம் அதுல வராது. அவர் வழியாகனா அவர் ஒரு ஆளுக்கு சொல்லி அப்படியே வந்திருக்கலாம்ல, இடையில ஒரு ஆள் வழியா வந்திருக்கலாம். ஆனா இப்ராஹிம் எனக்கு அறிவித்தார் அப்படின்னு இஸ்மாயில் சொன்னார்னு வைங்க. இஸ்மாயில் சொல்றாரு,
எனக்கு இப்ராஹிம் அறிவித்தார். இது சந்திச்சாங்கன்னு அதில் வழங்குது. இப்படி இருந்தா தான் புகாரி ஏத்துக்குவாரு. புகாரி என்ன செய்வாரு, அதாவது இவர் இந்த இரண்டாவது அறிவிப்பாளர் சொல்லணும், நான் அவரை சந்திச்சேன், அவர் எனக்கு சொன்னார், அவர் சொல்வது என் காதால் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், அவரும் சொல்லணும். அல்லது அவரு சொல்லாம வேற ஒருத்தங்க என்ன செய்யணும், அந்த ஆட்களை இடம் போடுவாங்கல்ல, அவங்க ரெக்கார்டு எழுதணும். இவர் இவருடைய சபையில் அவர் மாணவராக இருந்தாரு, இவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரும் அதுல கிளாஸ்ல இருந்திருக்கிறார், வேற ஒரு ஆதாரத்தை கொண்டு கிடைக்கணும். அப்ப புகாரி இமாம் என்ன பண்றாருன்னா, நினைவாற்றல், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஒழுக்கம், அதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கண்டிஷன் தான். அது என்னென்ன கண்டிஷன் எல்லாம் போடுவாங்கன்னு பின்னாடி வருவோம். ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு என்னென்ன கண்டிஷன் வச்சு அதை எடுக்கிறாங்கிறத நான் கடைசியா சொல்லுவோம். ஆனா இந்த ஒரு கண்டிஷன்ல மட்டும் வேறுபடுறாங்க. எந்த கண்டிஷன்ல, சமகாலத்தில் வாழ்ந்து இருந்தாலேயே, சந்திக்க வாய்ப்பு இருந்தாலேயே போதும், சந்தித்தார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று முஸ்லிம் சொல்றாரு. புகாரி என்ன சொல்றாரு, சந்திக்க வாய்ப்பு இருக்க வேண்டும், சந்தித்தும் இருக்க வேண்டும். யாரிடமிருந்தும் இவர்கிட்ட இவர் கேட்கிறார்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் அவர் சொல்லி இவர் கேட்டார் என்பதற்கு என்ன வேணும், நேரடியான ரெக்கார்டு வேணும். ஒரு காலத்துல ஒருத்தர் காலத்துல வாழ்ந்திருப்பாரு, இவர் மக்காவில் இருந்திருப்பாரு, அவர் மதினாவில் இருந்திருப்பாரு, இவர் மக்காவுட்டு மதினாவுக்கு வந்தே இருக்க மாட்டாரு, அவர் மதினாவில் மக்காவுக்கு வந்தே இருக்க மாட்டாரு, இப்படி சந்திச்சிருப்பாரு. ஒரு காலத்துல இருந்தா கூட சந்திக்காம இருக்கலாம்ல அப்படின்னு புகாரி கேட்கிறாரு. அப்ப இவருடைய அந்த கூடுதலான அந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி சில டவுட்ஃபுல்லானது கழிஞ்சிரும். முஸ்லீம் இதுல என்ன இருக்கு, ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க, சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏத்து போட்டு விட்டுருவாரு. அதுல சந்திக்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. முஸ்லீமுடைய அறிவிப்புல இவற்றிலிருந்து அவர் அறிவித்தார் என்று சொன்னால் சந்தித்திருக்க வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. புகாரியுடைய அறிவிப்புல என்ன வராது, அப்படி வராது. இவற்றிலிருந்து அவர் அறிவிக்கிறார்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னு, இவருக்கும் அவருக்கும் சந்திப்பு உண்டு. அப்ப இதுல கண்டிஷன்ல கொஞ்சம் கடுமையா போட்டா அது ஒயிட் கூடி போயிரும்ல. அத கண்டிஷனை கொஞ்சம் கடுமையா போட்டாங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பில்டர், ரெட்ட பில்டர் ஆகுதுல. இது ஒத்த பில்டர் போட்டாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு, ரெண்டு பில்டர் கூட வடிகட்டுறாரு. அப்ப இந்த சந்திச்சார்களா இல்லையாங்கிற டவுட் வர்றதை கூட, சின்ன டவுட், அதிக டவுட் இல்ல, சின்ன டவுட் வருது, அந்த டவுட் வருவதையும் நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு புகாரி சொல்றாரு. முஸ்லீம் இப்படி சொல்றாரு. முஸ்லீம் சொல்வதை தான் அனைவரும் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த திருமதி அபுதார் நசை எல்லாருமே அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் யாருடைய ஏத்துக்கிறாங்க, சந்திச்சார்னு தனி ஆதாரம் வேண்டியதில்லை, இவர் நல்லால அவர் நல்லால அவர் இவர் அறிவிக்கிறாருன்னா சந்திச்சார்னு விளங்கிற வேண்டியதானே, இப்படிங்கறத அதிகமான பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதிகமான பேர் எடுத்தாலும் தரத்தில் எது கூடுனது, சஹீஹ்ங்கிற தள்ளக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டாம், அதை ஏத்துக்கலாமே தவிர இவருடைய கண்டிஷன் அவருடைய கண்டிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா புகாருடைய கண்டிஷன் கொஞ்சம் என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த தரத்தை காட்டுகிறது. ஒரு சில ஹதீஸ்கள் விஷயத்துல இவரை விட அது கொஞ்சம் ஃபில்டர் இருக்கு, நல்லா இருக்குது. அதனால புகாரி முதல்ல போயிட்டார். அந்த புகாரி சரியான ஹதீஸுக்கு போட்ட கண்டிஷன்ல முஸ்லீம் அவர் எல்லா வகையிலும், புகாரியுடைய மாணவர் தான் முஸ்லீம், அவரும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. அவரும் நல்ல ஆய்வாளர், நல்ல திறமையான ஆளு, அவரும் நல்ல ஆட்களுடைய தராதரங்கள் அறிஞ்சவர், வரலாற்றுல ரொம்ப நுணுக்கு வரலாற்று ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளையும் திரட்டினவர், அதுல எல்லாம் குறைவு கிடையாது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் புகாரி என்ன செய்யறாரு, தனிச்சு வழங்குறாரு. இந்த ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னது, முதல் சொன்னது ஒரு ஹதீஸிலே பல சட்டம் எடுக்கிறார்ல, அதாவது இது ஆய்வுலையும் ஒருபடி மேல நிக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல எத்தனை சட்டம் கிடைக்குமோ அத்தனை தலைப்புல கொண்டு அதை போடுவார். ரிப்பீட் அவரை பத்தி வைக்கப்பட மாட்டாரு. என்ன சொன்னதை எழுதியிருக்க, நம்ம என்ன செய்வோம், நேற்று சொன்னது இன்னைக்கு சொன்ன வேற மாதிரி, பயான் பண்ணும்போது இப்படி வருதா இல்லையா, பயான் பண்ணும்போது போன வாரம் சொன்ன ஹதீஸ் இந்த வாரம், போன வாரம் வேற பாயிண்ட்டுக்கு சொல்லியிருப்போம், இந்த வாரம் வேற பாயிண்ட்டுக்கு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது பேசுற ஆளுக்கு என்ன வரேன், இதே ஊர்ல இதே சபையில தானே போன வாரம் அந்த ஹதீஸ் சொன்னோம், இந்த வாரம் இதை சொன்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே அப்படின்னு பேச்சாளர்கள்லாம் ஒரு தயக்கம் வரும்ல, அதெல்லாம் இவர் கிடையாது. போன வாரம் வேற விஷயத்துக்கு சொன்னேன், இந்த வாரம் அதுல இருந்து வேற சட்டத்தை சொல்றேன் அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்யறாரு, யாரை பத்தியும் வெக்கப்படாம, யாரை பத்தியும் கவலைப்படாம, அதுல என்னென்ன கிடைக்குதோ 100 சட்டம் கிடைச்சா அந்த ஹதீஸ் 100 இடத்துல இருக்கும். புகாரியில ஒரு ஹதீஸ்ல 100 சட்டம் கிடைச்சா அதுல நம்ம யோசிச்சு பார்ப்போம், இதுல இல்லாம இப்படி சட்டம் கிடைக்கும், அவ்வளவு நுணுக்கமா பார்த்திருப்பாரு. பாத்தீங்கன்னா இது அந்த தலைப்பு கொடுக்கிற தலைப்பை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸ்ல இது இருக்குதுன்னு விளங்குறதா இருந்தா ரொம்ப ரொம்ப கூர்மையான ஒரு அதே வேலையாவே நோண்டிட்டு இருந்தாலும் தான் சரியாகும்.
அப்படிலாம் ஆச்சரியப்படுவோம். இதெல்லாம் எப்படி இதுக்குள்ள இருக்குன்னு வழங்குறாரு. அதை வச்சுதான் நம்மளே இன்னைக்கு குர்ஆன் நம்ம சட்டங்களை எடுக்கிறோம்னு சொன்னா அவங்க லேஸ் படி தந்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல இருந்து பல சட்டங்கள் எடுத்து நீ சொல்றோம்னு கேட்டா இந்த பாதையை போட்டு தந்தவர் யாரு? புகாரி. அவருக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யறோம், நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதிகமான வகையில அவரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை ஒழுங்கா தொகுத்து தந்தார். அப்ப இந்த வேலையை இவங்க செய்யறாங்க. யாரு? புகாரி 256 முதல்ல சொல்லிட்டோம். முஸ்லிம் 261 அவருடைய மௌத்து, அபூதாவூத் 275, நசை 303, திருமதி 279, இப்னு மாஜா 273. இவங்க எல்லாம் அந்த 300க்குள்ள உள்ளவங்க எல்லாருமே. நசை மட்டும் 303 போயிட்டாரு. அது 3 கழிச்சுட்டு பார்த்தா எல்லாம் 300 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க. இப்படியான ஹதீசுகளை இவங்க தொகுத்தாங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா நான் முதல்ல சொன்னேன்ல, இவங்க ஒருத்தர கதவு தட்டிக்கிட்டு ஒருத்தரையா போட்டெல்லாம் திரட்டுறது இல்லைன்னு. நீங்க வேணா ஒரு புகாரி கிதாப் முதல் வால்யூம் எடுத்துக்கிறங்க. முதல் வால்யூம்ல ஒரு 1ல இருந்து 100 ஹதீஸ் வரைக்கும் எடுத்துக்கிறங்க. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி 1வது ஹதீஸ்ல இருந்து செய்யுங்க 100 வரைக்கும் எடுத்துக்கிறங்க. 100 வரைக்கும் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 100ல ஒரு 10க்கு மேற்பட்ட ஹதீசுகள் மாலிக் இமாம் வழியா அவர் கிடைச்சிருக்கும். அது குறிப்பிடுவாரு. 10க்கு மேல மாலிக் நேரம் கேட்டிருக்க மாட்டாரு. இவர் காலத்துல மாலிக் இல்ல. இவர் புகாரியுடைய காலத்துல மாலிக் இமாம் மூத்தா போயிட்டாங்க. ஆனால் மாலிக் இமாமுடைய அவர்கிட்ட படித்தவர்கள் இருப்பாங்கல்ல, அவர் என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு போவாரு. மாலிக் இமாம் யாரெல்லாம் படிச்சிருக்கிறா கேட்பாரு. அவங்கள்ட்ட எல்லாம் போய் உங்க உஸ்தாத் என்ன ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்பாரு. அப்படி 100ல 10 வருஷம் பாத்துக்கிறீங்களேன். ஒவ்வொரு 100லையும் 10 குறையாம இருக்கும். தமிழ்ல அறிவிப்பாளர் வரிசை மொழிபெயர்ப்புல போட மாட்டாங்க. சஹாபி பேர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அறிவிப்போர் அபூ ஹுரைரா அவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க தமிழ்ல. அதனுடைய அரபியில பாத்தீங்கன்னா எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார் சொல்லி வரும் பொழுது அதுல யார் வருவா? மாலிக் இமாம் வருவாங்க. 100ல 10 வருவாங்க கண்டிப்பா. ஒவ்வொரு 100லையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 ஹதீஸ் என்ன செய்யும் மாலிக் இமாம் தவிர மாலிக்கிட்ட நேரடியா வராது. மாலிக்குடைய மாணவர்கிட்ட கேட்டிருப்பாரு, இல்லாட்டி மாணவருக்கு மாணவர்கிட்ட கேட்டிருப்பாரு. இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு 10 இருக்கும். ஷுஅபாங்கிறவர்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் இதே ரேஞ்சில் இருக்கும். 100க்கு 10 ஹதீஸ் யாராக இருப்பாரு? இவர் நம்ம தப்பு அந்த கதையை பில்டப் பண்ணி விட்டாங்க. ஒரு ஹதீஸ் காடு பிரயாணம் பண்ணி போவாரு, காடு மெட்டெல்லாம் அழைத்துக்க அவனை போய் எங்க ஆய்வு பண்றது, காடு மெட்டெல்லாம் அலைஞ்சு போய் இதெல்லாம் கூட குறைய சொன்னது. திரட்டி வச்சிருக்கிறது நம்ம எப்படி இந்த புகாரி வச்சுக்கொண்டு நம்ம ஆய்வு செய்யறோமோ, இந்த ஹதீஸில் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம இன்னைக்கு ஹதீஸில் வச்சு ஆய்வு செய்யறோம். இந்த ஆய்வு செய்யறோம்னா இந்த ஹதீஸை திரட்டினதுலயோ இதுல நமக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அவங்க செஞ்சாங்க, அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், சில வேலைகளை செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் இவங்களும் புகாரி முஸ்லிம் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்தந்த ஊர்ல சில அறிஞர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த ஊர்களுக்கு போறாங்க. அவங்க மூத்தா போயிட்டாங்க. அவங்களுடைய மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்னு ஜுரைஜ்னு ஒருத்தர் மக்காவுல இருந்தாருன்னு சொன்னா அவர் மூத்தா போன காலத்துல இவங்க இருக்கிறாங்க. அந்த ஊர்ல போய் இப்னு ஜுரைஜ் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவர்கிட்ட படிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறோமே அப்படின்னு 2-3 பேர் சொல்லுவாங்கல்ல. அவங்கள்ட்ட போய் இப்னு ஜுரைஜ் ஏதாவது சொல்லியிருக்காரு, அவங்கள்ட்ட செய்தி இருக்குதா, இப்படி கேட்டுதான் எடுத்திருக்காங்களே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி காடு மேடுக்கெல்லாம் போனாங்க, ஒருத்தரா போய் அப்படிலாம் நினைஞ்சாங்க. நிறைய பில்டப் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஹதீஸை எழுதும் போது 2 ரக்காத் தொழுதுட்டு இஸ்திகாரா செஞ்சுட்டு தான் எழுதுவாருன்னா எத்தனை ஹதீஸ் எழுதுறது? இப்படி பார்த்தா இது நடக்குமா? இதெல்லாம் ஒரு எழுதுற முறையா? முறை மனிதன்கிற முறையில தான் ஆய்வுல தான் முடிவு எடுக்கணுமே தவிர ஒவ்வொன்றும் இஸ்திகாரால வகியா வரும். இஸ்திகாரா செய்துதான் அப்படிலாம் அவரை பத்தி இந்த ஹதீஸ் ஃபேமஸ் ஆன உடனே புகாரியை பத்தி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள், எல்லாரையும் பத்தி கட்டுக்கதை வர்ற மாதிரி அவரை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸை எப்படி செஞ்சாருங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு வீட்டுக்கு போனாராம். அங்க பால் கறந்துட்டு இருந்த ஒரு ஹதீஸ் சொன்னாராம். அவர்கிட்ட ஹதீஸை கேட்டு வந்தோடனே பால் கறக்குறாரா, அந்த கண்டுகுட்டி செத்து போச்சா, வைக்கல்ல கையில இந்த கண்டுகுட்டி மாதிரி செஞ்சு வச்சு ஏமாத்தி பால் கறந்தாராம். இந்த கண்டுகுட்டி மாட்டை ஏமாத்துறானா, இவன் தெரிஞ்சு இப்படி ஹதீஸை ஏத்துக்கிறது அப்படி திரும்பி வந்துட்டாராம். இதெல்லாம் கட்டுக்கதை, இப்படிலாம் செய்ய தேவையில்லை. அது பால் கறக்கிறதுக்கு கண்டுகுட்டி செத்து போயிடுச்சுன்னா மாட்டுல இப்படி கறக்குறது தான் மாட்டுக்கே நல்லது. இது ஏமாத்துறல, பால் கறக்காட்டி அது என்ன செய்யும், அதுக்கு பஞ்சாயத்தா போயிடும். இதெல்லாம் ஏமாத்துறலையா வரும். இப்படி நம்ம செய்ய மாட்டோமா? நம்ம வீட்டுல கண்டுகுட்டி செத்து போச்சுன்னா, மாடு வளர்க்குறோம்னா கண்டுகுட்டி செத்து போயிடுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லி பாலை கறக்குற தப்ப மார்க்கத்துல இதெல்லாம் கண்டுட்டு திரும்பி வந்துட்டாருன்னு பேணுதல் கூட கூட பில்டப் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏற்கனவே அந்த ஆய்வு செஞ்ச ஆட்களுடைய நூல்களை வைத்துக் கொண்டு அந்தந்த ஊர்களில் இருந்த அறிஞர்களுடைய மாணவர்களை தேடி போய் அப்படிதான் கேட்டாங்க. ஒரு ஊருக்கு போனா 4 பேர் 3 பேர் பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு இப்னு ஜுரைஜ் இருந்திருப்பாரு, சோபா இருந்திருப்பாரு. அவர்கிட்ட படித்த மாணவர்கள் 1 பேரோ 2 பேரோ 10 பேரோ அந்த ஊர்ல இருப்பாங்க.
அவங்கள தேடி போய் தான் அந்த இல்முல உள்ளவங்கள்ட்ட நம்ம ஹதீஸ் கேட்க முடியும். இல்மு அந்த கல்வித்துறையில யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமே தவிர அவன் மார்க்கத்துல இல்லாம எப்படி இருப்பான் அவன்கிட்ட எல்லாம் போய் ஹதீஸ் கேட்க முடியும். அப்ப அறிஞர்கள் வழியாக கேட்டிருக்கிறவங்கள்ட்ட தான் போய் எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்ம விளங்கிக்கணும். இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதா இருந்தா, அதாவது முதல்ல ஹதீஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அது தெரியுமா உங்களுக்கு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா, இந்த இருக்குல்ல எப்படி ஆரம்பிக்கிறவங்களோ படிக்கிறேன், முதல் ஹதீஸ் சும்மா படிக்கிறேன். தமிழ்ல எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் ஆரம்பிப்பாங்க, செய்தி எழுதிருவாங்க. இதை உமர் இப்னு கத்தாப் அறிவிக்கிறார்கள் முடிச்சிருவாங்க. ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அறிவிச்சது யாரு? உமர் அறிவிச்சாருன்னு தமிழ்ல போட்டிருப்பாங்க. அது மட்டும் இருக்காது புகாரில. தமிழுக்கு அது தேவையில்லைன்னு விட்டுருக்காங்களே தவிர புகாரிலேயோ முஸ்லீம்லயோ இந்த 6 கிதாபுலையுமே இப்படி ஹதீஸ் இருக்குமானே இருக்காது. எப்படி இருக்கும் ஹதீஸ்? அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஹத்தஸனா அல் ஹுமைதி, எனக்கு ஹுமைதி என்பவர் சொன்னார். புகாரி சொல்றாரு, எனக்குங்கிறது புகாரி, இந்த நூலாசிரியர் தானே புகாரி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹத்தஸனா அல் ஹுமைதி, ஹுமைதி என்பவர் எனக்கு சொன்னாரு. ஹுமைதிங்கிற பட்ட பேரு, அவருடைய நிஜ பேரு அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் என்றே பெயருடைய ஹுமைதி என்று மக்களால் அறியப்பட்ட அவர் எனக்கு அறிவித்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹத்தஸனா சுஃபியான், எனக்கு யார் சொன்னா? சுஃபியான் சொன்னார். யார் சொல்றார்? அப்துல்லா சொல்லியிருக்கிறார். அந்த சுஃபியான் சொல்றாரு, ஹத்தஸனா யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி, யஹ்யா பின் சயீத் அன்சாரிங்கிறவர் எனக்கு சொன்னார்னு யார் சொல்றா? சுஃபியான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அக்பரணி, எனக்கு அறிவித்தாரு முகமது இப்னு இப்ராஹிம் தைமி, முகமது இப்னு இப்ராஹிம் தைமி என்பவர் எனக்கு அறிவித்தார் யஹ்யா பின் சயீத் என்பவர் சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு? அன்னஹு சமிய அல்கமா பின் வக்காஸ், அந்த யஹ்யா முகமது இப்னு இப்ராஹிம் என்பவர் அல்கமா பின் அபு வக்காஸ் கேட்டாரு. அவர் என்ன அல்கமா என்பவர் கேட்டாரு. அவர் என்ன செய்யறார்? அல்கமாங்கிறவரு சமயத்து உமர் இப்னு கத்தாப் யகூல் அலல் மிம்பரி, மெம்பர்ல உமர் இப்னு கத்தாப் உரை நிகழ்த்தும் போது நான் கேட்டேன். அல்கமா சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்னமல் அமால் பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தேன் இருக்குல்ல. இதுல தமிழ்ல எதை போடுவாங்க? உமர் மட்டும் போட்டுருவாங்க. உமர் என்ன புகார் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. புகாரி காலம் என்ன, உமர் காலம் என்ன? அவங்களுக்குள்ள இந்த 6 பேர் தேவைப்படுது. ஹுமைதி ஒண்ணு, சுஃபியான் ஒண்ணு, யஹ்யா பின் சயீத் ஒண்ணு, முகமது இப்ராஹிம் ஒண்ணு, அல்கமா ஒண்ணு. அப்புறம் தான் உமர் வர்றாரு. இந்த புகாரிக்கு உமரையும் சேர்த்து 6 பேராச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற இந்த செய்தி எப்படி அவர் கிடைக்குது? 6 நபர்கள் வழியாக கிடைக்கிறது. அவர் சேர்ந்தவர் ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்கிறார்கள். எல்லாத்திலுமே எனக்கு சொன்னார், எனக்கு அறிவித்தார், நான் கேட்டேன், இந்த வாசகம் வந்துட்டு இருக்கு. அந்த சந்திக்கிறது உறுதி கன்ஃபார்மா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி போட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த ஹதீஸ அறிவிக்கிறார். அப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பாருங்களேன், சுஃபியான் அறிவிச்சான்னு 2வது ஆளா வந்துருது. சுஃபியான் அந்த லிஸ்ட்ல உள்ளாரு. இந்த லிஸ்ட்ல முதல் சொன்னோம்ல, முதல் தலைமுறையில உள்ளாரு சுஃபியான்ங்கிற ஒரு ஆளு. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் எனக்கு அறிவிச்சாரு, அவர் சொன்னார் ஹத்தஸனா சுஃபியான். சுஃபியான் அறிவித்தா சொன்னார்னா, சுஃபியான் எந்த ஊர்ல இருந்தாரோ அந்த ஊருக்கு இவர் போறார். அவருடைய மாணவர் இவர் இருப்பாரு. உங்க உஸ்தாத் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டு சுஃபியான் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2வது ஹதீஸ்ல மாலிக் வருவாரு. 2வது ஹதீஸ் எடுத்தவனுக்குன்னா ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுப், அப்துல்லாஹ் இப்னு யூசுப் எனக்கு சொன்னார். அவர் சொன்னார் அக்பர்னா மாலிக்கும், மாலிக்னா இமாம் மாலிக் இமாம்ங்கறாங்கல்ல, அவர் எனக்கு அறிவித்தார்னு யார் சொல்றா? அப்துல்லாஹ் இப்னு யூசுப் சொன்னாருங்கிறாரு. அப்ப இவர் மாலிக் காலத்துல வாழாததுனால மாலிக் இமாம் சொன்ன செய்தியை யார் வழியா அறிகிறாரு? மாலிக்குடைய மாணவர் வழியா அறிகிறார். அப்ப மாலிக்குடைய மாணவரா தான் ஒரு 10 ஹதீஸ் இருப்பாங்க. இந்த 100க்குள்ள நான் சொல்றேன், ஒரு 100க்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா 2வது ஆளா யார் இருப்பாரு? மாலிக் இருப்பாரு. 2வது ஆளா இல்ல 3வது ஆளா ஷோபா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஆட்களுடைய மாணவர்களை தான் தேடி போயிருக்காரு தவிர சும்மா வீடு வீடா போய் தேடிக்கிட்டு இருக்கலங்கிறது இதெல்லாம் ஆதாரம். இப்படி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அறிவிப்பாளர் இருக்கும். அப்ப இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய மாணவர்களை தேடி சென்று இவங்க நினைஞ்சாங்க இந்த ஹதீஸ்ல தொகுத்தாங்க. அப்ப அந்த 6 ஏன் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணத்தை நீங்க விளங்கிக்கணும். எல்லாமே ஹதீஸ் நூல்களா இருந்தாலும் இந்த 6 ஏன் ஃபேமஸ் ஆனதுன்னா எதனாலயாவது பாடத்தலைப்பில் அமைக்கப்பட்டதுனால ஆகுது. அதான் ஃபர்ஸ்ட் காரணம் ஃபேமஸ் ஆகுறதுக்கு. கூடுதலா இந்த 2 எது ஃபேமஸ் ஆகுதுன்னு கேட்டா
சரியானது தான் நாங்கள் எழுதுவோம் இந்த ரெண்டு பேர் தான் உறுதிமொழி கொடுக்குறாங்க அவங்க நூல்லையே. மத்தவங்க அந்த உறுதிமொழியை கொடுக்கல. சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும், நாங்க ஃபில்டர் பண்ணல அப்படிங்கறது அவங்களே என்ன செய்யறாங்க, அந்த சொல்லிடுறாங்க. நம்ம தான் போய் தேடி எடுத்துக்கணும். அந்த வகையில சிறந்து விளங்குகிறது. புகாரி முஸ்லிம்ல புகாரி ஏன் கூடுதலாக முதலிடத்துல வைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த சந்திக்கிற ஷரத்துல மட்டும் இவர் கொஞ்சம் கடுமை காட்டுறாரு. முஸ்லிமுடைய கண்டிஷனை விட புகாரியுடைய கண்டிஷன் என்ன இருக்கு, கொஞ்சம் கடுமையா இருக்குது. அதனால சிறந்ததுங்கிறது வந்துருது. மக்கள்கிட்ட அதிகமா ரீச் ஆனதுக்கு இந்த காரணம். எந்த காரணம், ஒரு ஹதீஸ்ல பல சட்டங்களை இருக்குமே, ஆனால் பல தலைப்புல அதை கொண்டு வருவாரு, ஆய்வாளர்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும், அது மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனதுக்கு அது காரணம். அறிஞர்கள் மத்தியில முதலிடத்துக்கு வந்தது காரணம் இது. எது காரணம், அந்த ஃபில்டர் பண்றது ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு போற கண்டிஷன் வந்து இவருடைய கண்டிஷன் கொஞ்சம் கடுமையான கண்டிஷன். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வைங்களேன், கடுமையான கண்டிஷன் உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சா நல்ல மாணவன்கிறீங்கல்ல, கண்டிஷன் கம்மியா உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சா அது மாதிரி தான் இருப்பாங்க. கண்டிஷன் கடுமையா உள்ள பள்ளிக்கூடமா இருந்தா அது மாதிரி தான். அப்ப கடுமையான கண்டிஷன் உள்ள பள்ளிக்கூடம் போது அதனுடைய தரம் எப்பவுமே என்ன இருக்கு, அதிகமா இருக்கும். கண்டிஷன் குறைவா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், தரம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும். அந்த ஒரு வகையில தான் புகாரி இருக்கிற கிதாபுகள்லயே புகாரி நல்ல உயர்ந்த தரத்தில் உள்ளதுங்கிறாங்க. காரணம் விளங்கிருச்சா, இது வந்து 3வது தலைமுறையில் உள்ளவங்க ஆயிட்டாங்க இவங்க எல்லாம். அதுக்கப்புறம் 4வது தலைமுறைன்னு ஒருத்தங்க வர்றாங்க. இந்த 4வது தலைமுறைலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாருமே வந்து ஹதீஸ வந்து தூக்க வேலை இல்லை. இவங்க இந்த 6 பேர் செஞ்சதுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு எங்க போய் ஹதீஸ் தேடுறதுங்கிறாங்க. எல்லா ஊருக்கும் போய் எல்லாம் தேடிக்கிட்டு செஞ்சு விட்டாங்களே. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த அதாவது தாரகுத்னி, இப்னு ஹிப்பானு, இப்னு ஹுசைமா, தபுரானி, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஹாக்கிமு, பைஹகி, இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு பிந்தின ஆட்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வந்து புகாரி முஸ்லீம் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, புகாரி முஸ்லீம் இந்த மாதிரி இருந்தா தான் சஹீஹ்னு அவங்க என்ன ஷரத்து போட்டாங்களோ அந்த ஷரத்துப்படி சில ஹதீஸ்கள் இன்னும் இருக்கிறது, அதை அவங்க பதிவு பண்ணாம விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தேடி என்ன செய்யறாங்க, அதை எழுதுறாங்க. புகாரி முஸ்லிமுடைய ஷரத்து பிரகாரம் சில ஹதீஸ்கள் என்னஞ்சிருக்குது, அவர் சரியான ஹதீஸுக்கு என்னென்ன கண்டிஷன் சொன்னாரோ அந்த கண்டிஷனை பொருத்தி நாங்கள் இன்னும் பல நூல்கள் என்ன செய்யறோம், அகமதுடைய நூல் ஒவ்வொரு நூலையும் தேடி பார்க்கிறோம். அதுல சிலது கிடைக்கிறது, புகாரி சேர்த்திருக்கலாம், புகாரி அவருடைய நூல்ல இணைஞ்சிருக்கலாம், சேர்த்திருக்கலாம், சேர்க்காம விட்டுட்டாரு என்று இவங்க என்ன செய்யறாங்க, ஆய்வு பண்றாங்க. கண்டிஷன் புகாரியுடைய கண்டிஷன், முஸ்லிமுடைய கண்டிஷன். ஆனா இந்த ஹதீஸ அவங்க சேர்க்காம விட்டாங்க. இவங்க போட்ட கண்டிஷன் பிரகாரம் அந்த தரத்தில் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்காவில் உள்ள புக்கு, குஃபாவில் உள்ள புக்கு, அந்த கிதாபெல்லாம் தேடி எல்லாத்தையும் ஒரு இந்த கண்டிஷன் படி சேர்க்கறோம். இந்த சேர்த்திருக்கணுமே இவரே விட்டாரு, இதை சேர்த்திருக்கணுமே விட்டாருன்னு அதைத்தான் போய் எடுக்கிறாங்க. முதல் 2 தலைமுறையில் எழுதப்பட்ட கிதாபுகளை வைத்துக் கொண்டு இந்த நூல்களை வந்து இந்த நூல்கள்ல உள்ள இன்னும் சில ஹதீசுகளை இவர் இணைஞ்சிருக்கலாம், புகாரி சேர்த்திருக்கலாம், முஸ்லிம் அவருடைய நூல்ல சேர்த்திருக்கலாம்னு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆய்வு பண்ணி எழுதுறாங்க. இதெல்லாம் அப்படியான கிதாபுகள் தான் இதெல்லாம் சொன்ன கிதாபுகள்லாம். இந்த 6க்கு பிந்தின கிதாபுகள்லாம் என்ன வரும்னு கேட்டா, இவங்க அந்த கண்டிஷன் படி நாங்கள் சில விடுபட்டதுன்னு செய்யறோம், சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல உள்ளதுதான், அதுல உள்ளது இவங்க 2 நூல்ல இணைஞ்சிருக்குது. அவங்க கண்டிஷன் போட்டீங்க, அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்குது, அதையும் செய்யணுமே என்ன செய்யறாங்க, அதை எழுதுறாங்க. ஆனா அப்படி எழுதுனதை பாத்தீங்கன்னா பின்னாடி உள்ளவங்க ஆய்வு பண்றாங்க, அந்த கண்டிஷன்ல இல்ல, இவர் விளங்காம அவர் கட்டதான் செஞ்சிருக்காரு. இந்த ஹாக்கிம்ங்கிறவர் ஹாக்கிம் என்னதுன்னா கிதாபுக்கே பேர் வச்சார் என்னதுன்னா, அல் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைனி, புகாரி முஸ்லிமிலே விடுபட்டவை என்று தலைப்பு கொடுத்தார். புக்குக்கு பேரு ஹாக்கிம். ஹாக்கிம்ங்கிறோம்ல, ஹாக்கிம்னா அவருடைய பேர் ஹாக்கிம், அவருடைய கிதாபுக்கு பேர் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைனி தான். அந்த கிதாப் அப்படி ஃபேமஸ் ஆகல, ஹாக்கிம்னு ஃபேமஸ் ஆகி போச்சு. அவருடைய நூல்ல என்ன இருக்கு, தலைப்பு என்ன கொடுக்கறாருன்னு கேட்டா இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஒவ்வொரு ஹதீஸையும் போடுவாரு. இந்த ஹதீஸ் புகாரி ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், தேடி பாத்துக்கிறங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், இந்த ஹதீஸ் 2 பேருடைய ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், ஆனா அவங்க பதிவு தான் விட்டாங்கன்னு எழுதிட்டு இருப்பாரு. அதை வந்து பின்னாடி ஆய்வு பண்ணி என்ன செய்வாங்க, இவர் சொல்றது தப்பு, இது புகாரி ஷரத்தே கிடையாது, இந்த இதுல இந்த கோளாறு இருக்குது, இதுல அந்த கோளாறு இருக்குன்னு பின்னாடி உள்ளவங்க அதுல பாதியை கழிக்கிறாங்க. புகாரியுடைய ஷரத்துப்படி இருக்குன்னு இவர் சொல்வதை எல்லாம்
ரஹபின்னு ஒரு ஆள் அதை ஆய்வு பண்ணி என்ன செய்யறாரு, அவர் புகாருடைய ஷரத்து என்ன, நீ இந்த ஆளுடைய ஹதீஸ போய் அந்த ஷரத்துல சேர்த்திருக்கிறிய, இந்த அறிவிப்பாளர் அந்த ஷரத்துல அடங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யற. இன்னும் சொல்ல போனா என்ன அதுல குழப்பம் வருதுன்னா, ஒரு பேர்ல பலர் இருப்பாங்க, ஒரு பேர்ல என்ன செய்வாங்க, இஸ்மாயில் 10 பேர் இருப்பாங்க. புகாரி ஒரு இஸ்மாயில போட்டிருப்பார்ல, அப்ப இஸ்மாயில் நல்ல ஆளு, அந்த இஸ்மாயில எடுத்துருவா. எந்த இஸ்மாயில் வேற ஆளா இருப்பாரு. புகாரி எந்த இஸ்மாயில போட்டாரோ அந்த இஸ்மாயில் இவர் இருக்க மாட்டாரு, இவர் வேற ஒரு இஸ்மாயில இருப்பார். இவர் நினைச்சாரு புகாரியில் இஸ்மாயில் ஹதீஸ் இருக்குது, அதனால நான் அந்த ஹதீஸ் போடுறேன்னு போடுவாரு. அந்த அதே காலகட்டத்தில் வருவாங்க, ஆனா வேற ஆளா இருப்பாங்க. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த இஸ்மாயில் வேற இந்த இஸ்மாயில் வேற, அவர் பாப்பா பேர் சமயத்தில் ஒத்து வந்துடும். இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் வரும், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் வரும். அவர் கூஃபியா இருப்பார், இவர் பஷரியா இருப்பாரு. அவர் கூஃபாக்காரரா இருப்பாரு, இவர் பஷராக்காரரா இருப்பாரு. அது கூஃபாக்காரரியா, பாப்பா பேரை வச்சுட்டு நீ ஏமாந்துடாத, அவர் வேற ஊரு இவர் வேற ஊரு, நீ ரெண்டையும் போட்டு குழப்பறா அந்த ஹாக்கிம் கவுண்டர் கொடுப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, அந்த 2 பேருடைய ஷரத்துப்படி இருக்குதுங்கிற அடிப்படையில் நாங்க அந்த தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள்ல இருந்து இன்னும் கொஞ்சத்தை எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தவங்க தான் யாரு, இந்த பின்னாடி உள்ள ஹாக்கிமு, பைஹகி, தபரானி, இவங்களெல்லாம் இந்த மாதிரியான ஹதீசுகளை எடுத்தவங்க தான். அது போக ஒரு ஹதீஸ பல ரூட்ல வந்திருக்கும்ல. ஒரு ஹதீஸ் இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை கேட்டிருப்பாரு, மெம்பர்ல வேற சொல்லியிருக்காரு. உமர்கிட்ட இருந்து அல்கமா கேட்டாருன்னு புகாரி அறிவிச்சிட்டாரு. அதே செய்தியை அல்கமா இல்லாம இன்னொருத்தர் கேட்டிருக்கலாம்ல, அதை எடுப்பார். என்ன செய்யறது, புகாரி அறிவிப்பு போட்டிருக்கிறாரு. இதே அறிவிப்பு இந்த ஆள் வழியாவும் இப்படி வந்திருக்குது, இந்த ஆள் வழியா இப்படி வந்திருக்குன்னு அதையும் தொகுத்து போடுவாங்க. அது சரியானதா இருக்குன்னு அவசியம் கிடையாது. புகாரி முஸ்லிம் இந்த 6 கிதாபுல வரக்கூடிய ஹதீசுகளை வேற ரூட்டுகள்ல வந்திருக்கும்ல, அவர் அவரே வேணான்னு கழிச்சு கட்டியிருப்பாரு. இவங்க அதை எடுத்து நாங்க காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அது பரிசீலிக்கணும். மற்ற நூல்கள்ல போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த ஆளுக்கு சரியான ஆளுக்கு தானே என்ன செய்யணும், பரிசீலனை பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த மாதிரியான ஆளுக்கு. இந்த நூல்களுக்கு பேரு சுனன். சுனன் சுனன் ஆனா என்னன்னா சுனன். எந்த நூல்களுக்கு தலைப்பு வாரியா தொகுக்கிறாங்கல்ல, ஒரு கிதாபுல தொழுகை பாடம், நோம்பு பாடம், இந்த மெத்தட்ல ஹதீஸ் கிதாபு தொகுக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேர் என்னது, சுனன். சுனன் இப்னு மாஜா, சுனன் திருமதி, வெறும் நசை நசைன்னு சொல்லுவாங்க. ஆனா சுனன் நசை அதுக்கு பேரு, நசையுடைய சுனன். சுனன்டா என்னன்னு கேட்டா அந்த வகைக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. சுனன்டா நபி வழிமுறைகள் அர்த்தத்தை அவங்க கவனிக்கல. சுனன்டா எதுக்கு வச்சாங்கன்னு கேட்டா தலைப்பு வாரியாக பாடம் வாரியாக ஹதீசுகள் பிரிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அந்த மாதிரி எழுதின நூல்கள்லாம் எதுல சேர்ந்துறேன், சுனன் என்பதுல சேரும். அதுக்கப்புறம் இந்த தபரானி சொன்னதுனால மூஜம், அவர் நூலுக்கு பேர் என்னது, மூஜம்ங்கிற பேர்ல ஒரு நூல் அவர் உண்டாக்குனார். தபரானி 3 கிதாபில் இருக்காரு. கபீர் பெருசு, அவுசத்து நடுத்தரம், சகீர் சின்னது, 3மே மூஜம் தான். மூஜமுல் கபீர், மூஜமுல் அவுசத்து, மூஜமுல் சகீர் என்ற ஒரு பெயர்ல தபரானிங்கிறவர் நெஞ்சாரு அவர் எழுதினாரு. இதுல மோஜமு கபீர்ல சுமார் 25,000 ஹதீஸ்க்கு மேல இருக்கு. பெரிய கிதாப் அது, புகாரி மாதிரி 5 மடங்கு. அவ்வளவு பெரிய கிதாபு யார் எழுதுனா, தபரானி எழுதினாரு. அவருடைய வகை நூலுக்கு என்ன பேர் வச்சாருன்னு கேட்டா மூஜம்ங்கிற பேரை வைக்கிறாரு. மூஜம் தான் என்னன்னு கேட்டா அவருடைய உஸ்தாத் இருப்பாங்கல்ல, அவர் ஒரு ஆள்கிட்ட கேட்பார்ல, சஹாபியை அடிப்படையா வச்சு பிரிக்காம அவர் யார்கிட்ட கேட்டாரோ அந்த மாதிரியாகவே நெஞ்சிடுறது. இப்ப இப்ராஹிம் கேட்டாருன்னு வைங்க, இப்ராஹிம் வழியா கேட்டதை பூரா ஒரு இதுல எழுதுறது அவருடைய ஆசிரியர்கள்ட்ட. இஸ்மாயில்கிட்ட கேட்டது பூரா அது ஒரு தலைப்புல கொண்டு வர்றது. அது மாதிரி அப்துல் காதர் கேட்டதெல்லாம் ஒரு தலைப்பை கொண்டு வருவாரு. அவருடைய ஷேக், அவருடைய உஸ்தாத் இருப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் ஒரு நூல் தொகுக்கப்பட்டால் அதுக்கு பேர் என்னது, மூஜம்னு பேரு. இதுல சஹாபி வழியா இருக்கார். சஹாபி கடைசி, சஹாபிங்கிறவர் கடைசி, இவருடைய உஸ்தாதுங்கிறது முதல், இவருக்கு தான் ஃபர்ஸ்ட். தபரானி முதல்ல யார்கிட்ட போய் கேட்கிறாரோ, ஒரு அகமது கேட்டாருன்னு வைங்களேன், அகமது கேட்கிறாரு, அப்துல்லாட்ட கேட்டாருன்னா அகமது கேட்டதையா போடுவாரு. அதுல அபூபக்கரும் வருவாரு, உமரும் வருவாரு, தொழுகையும் வரும், நோம்பும் வரும், வரலாறு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. எனக்கு இந்த உஸ்தாதுக்கு நான் கேட்டது, இந்த உஸ்தாதுக்கு கேட்டது, இந்த உஸ்தாதுக்கு கேட்டது, அவருடைய உஸ்தாது ஷேக் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டதை அந்த ஆல்பு பேட்டிக்கல அது என்ன மாதிரி போடுவாரு, அலிஃப்ல இருந்து ஆரம்பிப்பாரு. அது கண்ணா பின்னாடி ஆரம்பிக்காம ஆல்பு பேட்டிக்கு அலிஃபு பேங்கிற வரிசை பிரகாரம்
அகமதுன்னு முதல் போட்டுக்குவாரு, முகமதுலாம் பின்னாடி போயிடும். மீம் கடைசியா வந்துருதுல. அந்த மாதிரி வந்து அவங்க உஸ்தாத் பேர் அலிபு வரிசை இப்படி ஆல்பபெட்டிக்கு அமைத்துக் கொண்டு அவங்க அறிவித்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்தது யாருடைய வேலை? தபரானி மாதிரி ஆளுக்கு. எந்தெந்த கிதாப் மோஜம்னு சொல்றாங்களோ அந்த கிதாப்லாம் இந்த மாதிரி இருக்கும். மோஜம்னு சொல்றா எப்படி இருக்கு? இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும். ஒவ்வொரு வகையை சொல்லும் போது விளைவிக்கிறோம். இப்ப சுனன்கிற வகையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, முஸ்னதுங்கிற வகையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, மோஜம்ங்கிற வகையை தெரிஞ்சிருக்கிறீங்க. இன்னும் பல வகைகள் இருக்கிறது. இந்த மூணு இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. அப்பப்போ வரும்போது சொன்னதான் மனசுல பதியும். அப்ப இது ஒரு மேட்டரா பச்சா. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஹதீஸ் தொகுத்தது அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி எல்லாம் ஹதீஸ் அப்புறம் வரல. இந்த 400க்கு மேல எல்லாம் யாரும் என்ன செய்யல, ரெக்கார்ட் ஆயிட்ட மறுபடியும் எழுத முடியல. இப்ப நம்ம ஹதீஸ் தூக்க முடியுமா? எங்க போய் தூக்குறது? யார்ட்டுக்கு நான் ஏற்ற போய் கேட்கறதுங்கிறேன். புக்கை தான் போய் பார்க்கணும். நம்ம ஏதாவது கேட்கறாங்க என்ன செய்யணும்? அந்த புக்ல நேரடியா புகாரிக்கு போயிடுறோமே தவிர நம்ம புகார்ட்ட சொன்னவர் யாரு, அவருக்கு சொன்னது யாரு நம்ம கேட்கறதே கிடையாது. அப்ப நம்ம எப்படி ஒரு ஹதீஸ் இனிமே போய் துவக்க முடியாதோ, போன நூற்றாண்டையும் துவக்க முடியாது, அதுக்கு முந்தின நூற்றாண்டையும் முடியாது. இப்ப 400க்கு பிந்தி வந்த யாராலையும் துவக்க முடியாது. எல்லாம் ரெக்கார்ட் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு வாய் வழியா சொல்றதுங்கிறது அழிஞ்சு போயிரும்ல. அதான் எழுத்துங்கிற ரெக்கார்டு வர்ற வரைக்கும் தான் வாய் வழியா அவர்கிட்ட சொன்னா இவரு சொன்னான்னு போயிட்டே இருக்கும். எப்ப எழுத்துல வந்துருச்சோ அப்புறம் என்ன செய்வாங்க? புகாரி கிதாபுல பாத்துக்கப்பா, முஸ்லிமுக்கு பாத்துக்கப்பான்னு போயிருவாங்க. அப்ப ஈஸியா போய் அடுத்த தலைமுறைக்கு, அந்த தலைமுறையா இது வரவே செய்யாது. அதனால எல்லாமே 400ஓட பினிஷ் ஆயிரும். ஹிஜ்ரி 400ஓட என்னவாயிரும்? அந்த 150ல 100ல ஆரம்பித்து ஒரு 300 ஆண்டுகளுக்குள்ள பல விதங்களில் தொகுக்கப்பட்டு எழுத்து வடிவத்தில் வந்து முடிந்து விட்டது. இதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் இது வந்ததுனால அதையும் சொல்லிக்கிறோம். எழுத்து வடிவத்தில் எழுதணும் இல்லையா, அதுக்கு வந்து ஆட்சேபனை எல்லாம் இருந்தது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் கூட இந்த வாதங்களை வைப்பாங்க. என்ன வைப்பாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குர்ஆனை தவிர எதையும் எழுதக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க? குர்ஆனை தவிர எதையும் லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர எதையுமே என் சார்பில் நீங்க எழுதி கொள்ளக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம ஒமன் கதபஹு, யார் அப்படி எழுதினாரோ ஃபல் யம்ஹு, அதை அழிச்சு விட வேண்டும். அப்ப ஹதீஸை வந்து எழுதக்கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து நீங்க இப்பவும் பார்க்கலாம். முஸ்லீம்ல வந்து 5326ல 5326. ஆனா இது வந்து ஒரு நம்பர்ல 100 நம்பருக்குள்ள வித்தியாசம் வரும். இந்த தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம சாப்ட்வேர்ல உள்ள நம்பர். இது அவங்க நம்பர்கள்ல வந்து அந்த நம்பர் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் நம்ம 100 இன்னொருத்தன் 110 போட்டிருப்போம், இன்னொருத்தன் 90 போட்டிருப்போம். ஒரே ஹதீஸுக்கு ஒரே ஹதீஸையே நம்ம 100 நம்பர் இன்னொருத்தன் என்ன செய்வான்? அதே ஹதீஸையே 110 நம்பரை போடுவான், இன்னொருத்தன் என்ன செய்வான்? 90 போடுவான். அது ஏன் அப்படி வருதுங்கிற மாதிரி நமக்கு என்ன வரும்? குழப்பம் வந்து போயிடும். அது குழப்பம்லாம் கிடையாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப வந்து இன்னமல் அமாலு பின்னியாத், இது எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள். இது ஒரு ஹதீஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஹதீஸ முதல்ல போட்டுருவாரு, ஒருத்தர் போட்டுருவாரு, அது 1 நம்பர் கொடுத்துருவாரு. நம்பர் அவர் கொடுக்க மாட்டாரு. நம்பர் வந்து புகாரியுடைய நம்பர் புகாரி கொடுத்தது இல்ல, முஸ்லிமுடைய நம்பரு முஸ்லிம் கொடுத்தது கிடையாது. குர்ஆனுடைய ஆயத்து நம்பரை நம்ம தானே கொடுத்துக்கிட்டோம். ஆயத்துக்கு அந்த நம்பர் போட்டு அந்த மூலப்பெறுதல் இருக்குது கிடையாது. அப்ப ஹதீஸ்களுக்கு நம்பர் யார் கொடுக்கணும்? பின்னாடி உள்ளவனை தேடி இருப்பதற்கு வசதியாக என்ன செய்யறாங்க? நம்பரை போடுறாங்க. அப்ப அவர் வரிசை எழுதி விட்டு போயிட்டாரு. வரிசையை நினைஞ்சிட்டாரு, எழுதி விட்டு போயிட்டாரு. புகாரி முஸ்லிம் இவங்க எல்லாம் அப்படி யாருமே நம்பர் கொடுத்தது கிடையாது. நம்பர் பிற்காலத்தில் கொடுக்குறாங்க. இப்ப செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துன்னு எழுதிட்டாங்கல்ல. இந்த ஹதீஸுக்கு அப்புறம் இதே செய்தியை இந்த ஆட்கள் வழியாக எனக்கு அறிவித்தார். இன்னும் அடுத்தவர்கள் எழுதுவார். இதே ஹதீஸ் தான். அதை யார் அறிவிச்சிருப்பா? அல்கமா வழியா இல்லாம இந்த ரூட்ல எனக்கு வந்திருக்குது, 2வது ரூட் 1 போடுவார். இதே ஹதீஸ இன்னொரு ரூட்ல அறிவிச்சாரு 3 போடுவார். ஒருத்த நம்பர் போட்டு 3 நம்பர் போட்டு விட்டான். ஒருத்தன் 3 சேர்த்து 1 நம்பர் போடுறான். நம்பர் போடுற பின்னாடி தானே போடுறான். செய்தி ஒண்ணு தானப்பா, இன்னமல் அமல் பின்னியாத்து தானே, ஆளு தானே மாறுது. ஆளு மாறினாலும் எல்லா செய்தி என்னதான்? அது ஒரு செய்தி தான். அதனால 3க்குமே 1 நம்பர் தான் போட்டிருப்பான். 1 போட்டு 3 அதிசயம் நினைஞ்சிருவான். ஒரு பிரிண்டுக்காரன் வந்து போட்டிருப்பான். பின்னாடி ஒரு பிரஸ்காரன் அச்சிருக்கான் என்ன பண்ணிருப்பான்? அவன் பாட்டுக்கு 1 போட்டு விட்டுருவான்.
இன்னொருத்தர் என்ன செய்வான், செய்தி அதுவா இருந்தாலும் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஆட்களை வச்சா எடை போடுறோம். ஒன்னு சைகா இருக்கும், லைவா போகுதுன்னா எதை வச்சு போகுது? அப்ப ஆளவு ரூட் வேறையா இருந்தா வேற தானே அது வேற ஹதீஸ், இது வேற ஹதீஸ் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஹதீஸையும் 3 நம்பர் போட்டுருவாங்க. அந்த அறிவிப்பாளருக்கு அது ஒரு நம்பரு, இன்னொரு அறிவிப்பாளர் இன்னொரு நம்பரு. மெசேஜ்ல கூடாது குறையாது. மெசேஜ் எதுவும் கூடிருமா? 1000 சொன்னாலும் அதே தான். 1100 நம்பர்னு சொன்னா 100 ஹதீஸ் கூடாது. அவன் என்ன செஞ்சிருப்பான், இடையில 2 ஹதீஸை ஒன்னாக்கிருப்பான், 1 ஹதீஸை 2 ஆக்கியிருப்பான், 3 ஹதீஸை சேர்த்து 1 நம்பர் போட்டிருப்பான், 5 ஹதீஸை 1 நம்பர் ஆக்கியிருப்பான், 1 ஹதீஸுக்கு 5 நம்பர் போட்டிருப்பான். இப்படி பிரிச்சு இதனாலதான் நம்பர் டிஃபரெண்ட் வருதே தவிர ஒவ்வொரு எடிஷனும் ஒவ்வொரு மாதிரியா போடுவாங்க. அச்சிடக்கூடியவர்கள் புகாரியை பொறுத்த வரைக்கும் ஃபத்ஹுல் பாரின்னு ஒரு விரிவுரை இருக்கு. அவங்க என்ன நம்பர் போட்டிருக்கிறாங்களோ அதன்படி இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அது சாப்ட்வேர்ல உள்ள நம்பர் அதுவும் கரெக்டா புகாரி நம்ம நம்பர் சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சாப்ட்வேர்ல 8 நம்பர் இருக்குது. முஸ்லீம் கிதாப் பொறுத்தவரை என்ன இருக்குது, 8 வகையான நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 10-20 நம்பர் என்ன செய்யும், வித்தியாசமா வரும். இவங்க ஒண்ணுல எடுத்து இந்த ரஹ்மத் ட்ரஸ்ட்ல ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்களும் போய் ஒன்னும் சொல்லல, அது ஒரு எடிஷன்ல இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிறத எடுத்து பார்க்கும்போது அந்த நம்பர் மேட்ச் ஆகாது. நீங்க பாடத்தை வைத்து அந்த கருத்தை வைத்து கொஞ்சம் முன்ன பின்ன போய் பார்க்கணும். முஸ்லீம் போட்டா மட்டும் என்ன செய்யணும், நீங்க 5326 சொல்றோமா, ஒரு 5200 பார்த்துட்டு வரணும். அதுல ஒரு நம்பர் இருக்கும், இந்த நம்பருக்குரிய கரெக்ட் தமிழ் நம்பர் இதுன்னு விளங்கிக்கணும். அப்ப நம்பர் கூட குறைய வர்றதுனால என்ன வரல, ஹதீஸ் அதிகமாகவும் ஆகாது, ஹதீஸ் குறையும் ஆகாது. இப்ப உதாரணமா அல்ஹம்து சூரா இருக்குன்னு வைங்களேன், அது 7 ஆயத்து இருக்குது. இந்த 7 ஆயத்தை எப்படி பண்ணுவான் தெரியுமா, ஒருத்தன் பிஸ்மில்லாக்கு ஒரு நம்பர் போட்டுருவான். பிஸ்மில்லாக்கு ஒரு நம்பரை போட்டு அப்ப இந்த மீதி உள்ள எல்லாத்துக்கும் 6 நம்பர் போட்டுருவான். ஒருத்தன் பிஸ்மில்லா நம்பர் இல்லாம ஆயத்தை போட்டு விட்டுட்டு அல்ஹம்துக்கு 7 கொடுப்பான். 2 சவுதி குரான்ல எடுத்து பார்த்தாலும் இந்தியா குரானை பார்த்தாலும் அல்ஹம்து சூராவுக்கு ஆயத்து 7 தான். 7 ஆயத்து 2 பேரும் சொல்லுவாங்க. ஒருத்தன் பிஸ்மில்லாவுக்கு நம்பரை போட்டு அது ஒரு ஆயத்தை ஆக்கிடுவான். அல்ஹம்துல இருந்து எடுத்தா மீதி 6 தானே வரணும். அதுக்காக என்ன செய்வான், 2 ஒன்னா சேர்த்து ஒரு ஆயத்தம் போட்டு விட்டுருவான். அப்ப இன்னொருத்தர் என்ன செய்வான், பிஸ்மில்லாவ நம்பரை போடாம இருந்தான்னு வைங்க, அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்து, அர்ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத்து, மாலிகி யௌமித்தீன் ஒரு ஆயத்து, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஒரு ஆயத்து. அதுல எல்லாம் குழப்பம் வராது. இந்த இஹ்தின ஸிராத்தில் இருந்து வரும்போது அன்னம்த அலைஹிம் வரைக்கும் என்ன செய்வான், ஒரு ஆயத்துன்னு போட்டு கைரில் மக்தூபிக்கு இன்னொரு ஆயத்தை போட்டு விட்டான்னா அது 6 ஆயிக்கணும். பிஸ்மில்லாஹ் சேர்த்து 7 ஆயிக்கணும். இப்படியாக போட்டு வச்சிருக்காங்க. இதனால குர்ஆன்ல ஏதாவது கூடி போச்சா? அவன் போட்டு 6 போட்டதுனால இவன் 7 போட்டதுனாலையும் குர்ஆன்ல ஒரு எழுத்தோ ஒரு சொல்ல கூடுமாண்டா கூடாது. நம்ம எந்த இடத்துல நம்பரை முடிக்கிறதுங்கிற வகையில நம்ம தீர்மானிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஹதீஸுகள்லையும் நம்பர் திருமதியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்பர் போடும்போது ஒரு எடிஷன்ல போட்டிருப்பாங்க. உடனே மறுத்துடக்கூடாது, நீ போட்டது கிடையாது, சவால் விட்டுறக்கூடாது. நீ முஸ்லீம் போட்டிருக்க கிடையாது, அவன் எடுத்து நான் காட்ட நீ ஆகி போயிருவீங்க. எந்த எடிஷன் சொல்லுங்க, அரபு மூலத்தை காட்டுங்க, நான் கரெக்டா பாக்குறோம்னு சொல்லி தான் கேட்கணுமே தவிர ஒரு நம்பர்ல இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது. நீங்க வாட்டுக்கு அந்த கிதாபுல இல்லைன்றீங்கன்னா ஆபத்தா போயிடும். தமிழ்ல எடுத்து பார்த்துட்டு ஒரு எடிஷன் கிடையாது, இவன் ஒரு எடிஷன்ல இருந்து மொழிபெயர்த்திருக்கிறான், வேற எடிஷன்ல இருந்து மொழிபெயர்த்தா வேற நம்பர் வரும். அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையாங்கிறது என்ன செய்யணும், அரபி மூலத்தை கேட்டு உறுதி பண்ணி கொண்டு என்ன செய்யணும், மறுக்கணும். அவசரப்பட்டு மறுத்து மாட்டிக்கிற கூடாது, கேவலப்பட்டு போயிருவோம். நீங்க காட்டுவீங்க 5000 இல்லமே 5200 இருக்கணும் காட்டுவான். இப்ப நம்பர் தான் டிஃபரெண்ட் வரும்போது ஹதீஸ் இருக்கும் அவன் சொன்னது. அப்ப அதனால நம்பரை பார்த்து விட்டு முடிவு செய்யாம அதை கொஞ்சம் நீங்க வெரிஃபை, எந்த எடிஷன் இது, அந்த எடிஷன்ல உள்ள நம்பரை சொல்லுங்க. அதே எடிஷன்ல போய் சாப்ட்வேர்ல போய் தேடி எடுத்துடலாம். ஆலமியாண்டு இருக்குது, அது மாதிரி ஃபத்ஹுல் பாரி நம்பர்ல இருக்குது, ஹியாவு துராஸ்ங்கிற கம்பெனியுடைய நம்பர் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சாப்ட்வேருக்கான ஒரு நம்பரை கொடுத்துருப்பான். அப்ப இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்த என்னன்னு கேட்டா, அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் எழுதக்கூடாதுனாங்க இல்லையா, இந்த ஹதீஸுக்காக 5326 இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, ஹதீஸை எழுதுறதே பாவம், அப்படியே ஹதீஸை பின்பற்றுறீங்க. உங்க ஹதீஸ்ல என்ன வருது, ஹதீஸை எழுதக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது இது மட்டும் இருந்தா அப்படிதான், இது மட்டும் இருந்தா ஏன்னா குர்ஆனோட சேர்த்து எழுதிட்டாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போயிருமா இல்லையா. ஆனால் பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதை அனுமதிச்சிருக்கிறாங்க, எழுத சொல்லி இருக்கிறாங்க, எழுதியவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த கட்டளை குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தர் இருக்காங்களே அவங்களுக்குரிய கட்டளை. குர்ஆனை எழுதுறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா,
அவங்கள்ட்ட குர்ஆனை மட்டும் தான் நீ எழுதணும், ஹதீஸையும் போட்டு எழுதுனா ரெண்டு மிக்ஸ் ஆகி போயிடும். நான் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் எழுதிட்டேன்னு சொன்னா அது என்ன கன்ஃபியூஷன் உண்டாக்கிறேன், குர்ஆன்ங்கிற சந்தேகத்தை உண்டாக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம ஆதாரம் என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப புகாரில எடுத்துக்கிற 113 அதுல அபூ ஹுரைரா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹதீஸுகளை நான் தான் அதிகமா அறிவிக்கிறேன் சஹாபாக்கள், அவரே சொல்றாரு சஹாபாக்கள்லயே நான் தான் என்ன செய்யறேன், ஹதீஸுகளை அதிகமா அறிவிக்கிறேன். இருந்தாலும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இருக்காரு இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்பவர், அவரை தவிர அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், கேட்கறலாம் எழுதி வைத்துக் கொள்ற வழக்கம் அவருக்கு இருக்கிறது, அதனால அவர்கிட்ட கூட இருக்கலாம். நான் எழுதி வைக்க மாட்டேன், நான் யாவோ சக்தியில சொல்லுவேன், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்பவர் என்ன செய்வாரு, எழுதி வைத்துக் கொண்டிருந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ல எழுதியிருக்காரு, அது கூடாத ஒன்றா இருந்தா ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு தடுத்திருப்பாங்க அவரை. அப்ப அவர் ஹதீஸ்களை எல்லாம் எழுதி வைக்கக்கூடிய ஆள் யாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ருன்னு ஒரு ஆள். இது புகாரி 113 எடுத்து நீங்க படிச்சா உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி அந்த அபூ ஷாஹுக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்கல்ல, நேற்று சொன்னோம்ல, புல்லு எதுகிற புல்லு விஷயம், அது புகாரில 2434 6880. அப்ப ஹதீஸ் தான் எழுதி கொடுக்க சொல்றாங்க. எழுதுறதுக்கு தடை இருந்தா அவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எழுதி கொடுக்க மாட்டாங்க. குர்ஆனை எழுதுறவங்களுக்கு தான் அது தடை. குர்ஆனை எழுதுறவங்க ஹதீஸை எழுதுனாங்கன்னா ஹதீஸை கொண்டு எல்லாம் சேர்த்து எழுதிடுவாங்க. அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்படாது. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு போட்ட தடை மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க என்பதை அதை நீங்கள் புகாரில பார்க்கலாம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கேட்பாங்க, அதாவது குர்ஆன்ல இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் சொன்ன ஏதாவது உங்கள்ட்ட இருக்குதா? அப்ப எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹதீஸ் எப்படி இட்டுக்கட்டுறதுங்கிறது பின்னாடி விளக்குவோம், இந்த சம்பவத்தையும் சொல்லுவோம். இப்ப வேற ஒரு விஷயத்துக்காக சொல்றோம். அலிட்ட கேட்கறாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ பில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஏதாவது ஒரு செய்தி உங்கள்ட்ட இருக்குதா? அவர் என்ன செய்வாரு, அப்படிலாம் கிடையாது, குர்ஆன் தான், உங்களுக்கு தந்த குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தந்தாங்க, ஸ்பெஷலாவெல்லாம் எங்களுக்கு தனியா ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. இருந்தாலும் சில விஷயங்களை அவங்க சொல்லி நான் எழுதி வச்சுக்கிறேன், அந்த ஏட்டுல இருந்து ஒரு ஏட்டு எடுத்து படிச்சு காட்டுவார். அந்த ஏட்டுல நான் இதை தவிர வேற ஒன்னை என்ற ரசூலுல்லாஹ் தனியா சொன்னதுல இருந்து அதையும் மட்டும் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு ஏட்டை எடுத்து காட்டுவார். அப்ப ஏட்டுல எழுதி வச்சிருக்காரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒரு ஏட்டுல எழுதி வச்சிருந்தார் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதை நீங்க புகாரியில 111 3047 6903 6915, அதே மாதிரி புகாரியில 1870 3172 3180 6755 7300 இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா அவர் ஏட்டுல எழுதி வச்சிருந்தாரு கிடைக்கிறது. அப்ப ஏட்டுல எழுதுறதும் தப்பு கிடையாது, அவங்க ஒன்னு ரெண்டு பேர் எழுதி வச்சிருந்தார்கள். அந்த குர்ஆனோட கலந்து விடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளையை போட்டாங்க என்பதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த ஆட்களை எடை போட்டாங்கல்ல, அது எப்படி, அதனுடைய வரலாறு எப்படி, யார் யார் எப்படி இந்த ஒருத்தருடைய என்னைக்கோ உள்ள ஆளை பத்தி நம்ம இன்னைக்கு எப்படி விமர்சிக்க முடியும், அது எப்படி அதை ஒருத்தர் தவறு ஒரு யாவோ சக்தி குறைஞ்சவனா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை